உங்களுக்கு தெரியும், கடந்த 6 மாதங்களுக்கு முன்பதாக என்று நினைக்கின்றேன் இதே இடத்துல நான் உங்களை சந்திச்சிருந்தேன். நான் இந்த இடத்துல என்னையும் அழைச்சி பேசியிருந்தாங்க. உண்மையில் எங்களுக்கு பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஏறாவுப்பற்று மாற்றுத்திறனாளிகள் ஏர்முனை மாற்றுத்திறனாளிகள் அமைப்பில் அந்த குடும்பங்களுக்கு ஏற்படுகின்ற மரணச் சடங்குகளை செய்வதற்காக மிகுந்த சிரமப்படுவதாக எங்களுக்கு அந்த ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் உண்மையில் அந்த கோரிக்கையை ஏற்று அந்த மரணச் சடங்குனை நடத்துறதுக்கான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை ஹரிதாசண்ணன் அந்த நேரம் ஒரு கோரிக்கை வச்சு அந்த அமைப்பை அதுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி அதுக்கு நிதி வழங்குனர்களாக எங்களை மோகனன், சர்மியக்கா நிறைய பேரை ஒருங்கமைச்சு உங்களுக்கு அந்த மரணச் சடங்குகளை நடத்துறதுக்குரிய ஒழுங்குகளை இப்போ செய்து கொண்டு வராங்க. அந்த நேரத்தில் என்னிடம் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. உண்மையாக இந்த மரணச் சடங்குனை செய்கிறதுக்காக இந்த கூடாரம், இந்த கதிரைகள், அதே போல் இந்த சமையல் பாத்திரங்களை எங்களுக்கு பெற்று தருமாறு கோரியிருந்தாங்க. அந்த வகையில் ஏர்முனை மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் ஊடாக 4,40,45,000 ரூபா பெறுமதியான அந்த பொருட்களை மரணச்சடங்கு செய்வதற்கான உபகரணங்கள், அந்த பொருட்களை வாங்கி தருமாறு எங்களுக்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. உண்மையில் 6 மாதம் நினைக்கிறேன் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு. நானும் அந்த நேரம் நான் இங்கே வரக்குள்ள நான் ஒரு அரசியல்வாதியாக அல்ல, நான் ஒரு ஊடகவியலாளராக வந்திருந்தேன். அந்த நேரம் நான் ஒரு தேர்தலில் போட்டியிட இருந்தேன். அந்த நேரத்தில் தான் நான் அந்த நிகழ்வுக்கு இங்கே வந்திருந்தேன். அதன் பின் ஒரு நல்ல விடயம், இந்த ஏறாவூர்பற்றிலேயே அதிகூடிய வாக்குகளை பெற்று நானும் இந்த ஏறாவூர்பற்றி பிரதேச சபையில் ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். உண்மையாக அது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். எல்லா மக்கள் இந்த ஆதரவு பெற்றி வைக்கிறான். அதன் அடிப்படையில் உங்களோட கோரிக்கை ஒன்று எனக்கு அடிக்கடி மனதில் உறுத்தி கொண்டே இருந்தது. என்ன, உங்களுக்கு இந்த மரணச்சடங்கு செய்கிறதுக்கான அந்த உதவிகளை நான் பெற்றுத்தரணும். அதுவும் ஒரு சிறிய தொகை இல்லை, 4,40,45,000 ரூபாயை பெறணும். அந்த வகையில் எனக்கு தெரிந்த புலம்பெயர் அமைப்புகளுக்கு கூடாக தொடர்ச்சியாக நான் அந்த கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருந்தேன். ஒரு 5-6 மாதமாக இந்த கோரிக்கையை முன்வைக்கப்பட்ட நேரத்தில் பல அமைப்புகளுக்கு அந்த கோரிக்கையை விடுக்கப்பட்ட நேரத்தில் இந்த பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற அந்த துளிர் என்ற அமைப்பு, அந்த அமைப்பு புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது. அங்கே இருக்கிற இளையோர்களால் அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு இவ்வாறான எங்களை புலம்பெயர் சமூகத்திலிருந்து அந்த நிதிகளை அவங்க திரட்டி இங்கே இருக்கிற எங்களை பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு, வடகிழக்கில் இருக்கிற மக்களுக்கான அந்த உதவிகளை, நலிவுற்ற மக்களுக்கான உதவிகளை செய்கிறதுக்காக அந்த தொழில் அமைப்பு உருவாக்கப்பட்டு செயற்பட்டிருக்கு. அண்மையில் நான் பிரான்ஸில் நடைபெற்ற ஒரு கோயில் திருவிழாவில் உங்களுக்கான இந்த உதவி திட்டத்துக்கும் அவங்க ஒரு நிதியை ஒரு விளையாட்டை செய்து அந்த விளையாட்டின் ஊடாக ஒரு நிதியை திரட்டி அதிலிருந்து ஒரு பகுதியை எங்களுக்கு இங்கே தந்திருக்காங்க. அதை அவங்க குறிப்பிட்டாங்க. அப்போ அந்த உதவி எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. உண்மையாக பெருமதியான உதவி. அந்த உதவியை நீங்கள் ஒரு சரியான முறையில் பயன்படுத்த வேணும். எனக்கு ஒரு மன திருப்தி என்னென்னா, நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறபடி நான் அந்த உதவியை செய்திருக்கிறேன். வந்துட்டு நான் அன்றைக்கு ஒரு அரசியலுக்கோ தேர்தலுக்காகவே சொல்லிட்டு போகல. தொடர்ச்சியாக எங்களுக்கு அந்த வேலை திட்டத்தை செய்யணுமென்ற ஒரு எண்ணமும் ஒரு இதுவும் இருந்தது. ஏன்னா எனக்கும் தெரியும், ஒரு மரணச்சடங்கு நடத்துறதுன்றதுன்ற வேதனை எனக்கு தெரியும். ஒரு குடும்பத்தில் மரணம் ஒன்று ஏற்பட்டாலே அது மிகப்பெரிய வேதனை. ஆனால் அந்த வேதனையும் வறுமையான இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு மரணம் நடந்தால் அந்த மரணச்சடங்கை நடத்துறதுக்கு அவங்க வர்ற பாடு எங்களுக்கு தெரியும். நிறைய பேர் தாலியை ஈடு வைக்கிறது, நகைகளை ஈடு வைக்கிறது, இல்லாட்டி கடனை கேட்கறது, இல்லாட்டி நிறைய இடங்களில் கெஞ்சி திடுறது. ஏன்னா ஒரு மரணம், ஒரு பிறப்பும் இறப்பும் ஒரு இயற்கை ஒரு மனிதனுக்கு. அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளிகள குடும்பத்தில் எவ்வாறான ஒரு இறப்பு நடந்தால் அது மிக கொடுமையானதாக தான் இருக்கும். அது அந்த வழியை நாங்களும் உணர்ந்திருக்கிறோம். அந்த வகையில் உண்மையாக அவங்களோட அந்த மரணங்களில் அந்த மரணச்சடங்கு, ஒரு மரணம் நடந்தால் அதை ஒரு முறையாக அந்த மரணச்சடங்கை செய்து அந்த ஆத்மா ஒரு சாந்தி அடைகிற அளவில் நாங்களும் ஒரு திருப்தியாக அந்த மரணச்சடங்கை செய்து கொடுக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த துன்பங்களை அனுபவிக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த கூடாரத்தை, இந்த கதிரையை பிரதானமாக தேவைப்பட்ட அந்த கூடாரம், அந்த கதிரைகள், அந்த சமையல் பாத்திரங்களை ஒழுங்குபடி தந்திருக்கோம். அதே நேரம் இந்த மரணச்சடங்குகளை நடத்துறதுக்காக எங்களோட மோகனன், சர்மிளாக்கா போன்றவர்கள் அந்த குடும்பங்களுக்கு 5,000 ரூபா வீதம் வழங்கி வராங்க. இதெல்லாம் உண்மையில் பெரிய உதவிகள். உண்மையில் இப்படியான உதவிகளை செய்ய வர்றது மிக குறைவு. ஆனால் நாங்கள் செய்யணும். எங்கள் ஒரு சமூகமாக நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் ஒரு தனித்தனி
என்ன ஒரு வளர்ச்சியடைஞ்ச சமூகம் என்றதின் மிக பிரதான நோக்கம் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் எவ்வாறு கையாளப்படுகிறார்கள், அவர்களுக்கான முக்கியத்துவம் எப்படி கொடுக்கப்படுகின்றது, இந்த நலிவுற்ற மக்களை எவ்வாறு கையாளுறார் என்ற அடிப்படையில் வச்சுத்தான் இந்த உலகத்தில் வளர்ச்சியடைந்த சமூகங்களை பார்க்குறாங்க. அந்த வகையில் வளர்ச்சியடைந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அத்தனை கட்டமைப்புகளும் அமைப்புகளும் உருவாகியிருக்குது. ஆனால் நாங்கள் இன்றைக்கி யுத்தம் முடிந்து 16 வருடங்கள் கடந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், உலகம் முழுவதிலையும் 1 பில்லியனுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. உலக சனத்தொகையில் 15% மாற்றுத்திறனாளிகள் தான். அந்த வகையில் இலங்கையில் நான் நினைக்கிறேன் 17 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்க. அதில் வந்து 15 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறாங்க. 2 லட்சம் பேர் 60 வயதுக்கு கீழ்பட்டவர்களாக இருக்கிறாங்க. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் நான் நினைக்கிறேன், நான் ஒரு ஊடகவியலாளராக இருந்த வகையில் கடைசியாக அறிந்த தகவலின்படி 7444 மாற்றுத்திறனாளிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவாக இருந்தாங்க. இப்போ அது அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரம் அந்த 7444 பேர்லையும் 4000 பேர் யுத்தத்தால் அவயங்களை இழந்தாக்கள், யுத்தத்தால் மாற்றுத்திறனாளிகளாக மாற்றப்பட்டவர்களாக இருந்திருந்தாங்க. ஏறாவூர்பேட்டை பிரதேச சபையில் இருக்கிறதன்படி நான் நினைக்கிறேன், இப்போ கடைசியாக இறுதியாக பதிவு செய்யப்பட்டார்கள் 853 பேர் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருது. அதே நேரம் மேலதிகமாக 138 பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 988 பேர் இதுவரைக்கும் ஏறாவூர்பேட்டையில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த வகையில் உலகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் இருந்தாலும் எங்களுக்கு ஹரிதாசன் சொல்லியிருந்தார், மாற்றுத்திறனாளிகள் சாதாரணமானவர்கள் இல்லைன்று. உண்மையில் எனது கருத்து தான், மாற்றுத்திறனாளிகள் என்பது ஒரு பரிதாபத்துக்கு உட்பட்டவர்களோ அல்லது அவர்கள் ஒரு என்ன சொல்கிறது சமூகத்தில் ஒரு வேறுபட்டு பார்க்கப்பட்டவர்கள் அல்ல. சாதாரண மனிதர்களில் இருந்து ஒரு விசேட திறமைகளை கொண்டவர்கள் தான் இந்த மாற்றுத்திறனாளிகள். காலகட்டத்தில் எங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாரும் ஒரு தனித்தனியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். தனித்தனியாக எங்களுக்காக மாத்திரம் ஓடி உழைச்சி கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக இருக்கிறோம். ஒரு காலத்தில் எங்களுக்கு தெரியும், வடகிழக்கு இணைஞ்ச ஒரு தேசமாக நாங்கள் ஓடினத வழியாக எங்களோட நிறைய பிரச்சனைகள் எங்களால் கையாள இருந்தது. எங்களால் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடிஞ்சது. நிறைய பிரச்சனைகளுக்கான கட்டமைப்புகளை உருவாக்கியிருந்தோம். இன்றைக்கு நாங்கள் அப்படி இல்லை. இன்றைக்கு மாவட்டம், கிராமம் எதுன்னு சொல்லி ஒவ்வொரு தனித்தனியை ஓட வலிக்கிட்டு இன்றைக்கு சாதாரண ஒரு கல்வியை கூட எங்களால் ஒரு சமூகமாக ஒரு சமூகத்துக்கு கொடுக்கலாம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு வளத்தை உருவாக்கி கொடுக்கணுமெண்டு அந்த வகையில் இங்கே இந்த உதவி செய்யக்கூடிய இருக்கிறார்கள். உண்மையாக நாங்கள் அந்த வகையில் ஒரு மாறுபட்டு இருக்கிறோம். என்னென்னா நாங்கள் ஒரு சமூகமாக யோசிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது செய்ய வேணும், உங்களோட இன்ப துன்பங்களில் நாங்கள் பங்கெடுக்க வேணும் என்ற அடிப்படையில் தான் இந்த இடத்துல நாங்கள் உங்களை ஒன்று கூடியிருக்கிறோம். அதுக்காக தொடர்ந்து நாங்கள் அந்த உதவிகளை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம்.